கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, தினமொரு தூதன் மொழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே உபாகமம் 33:12 பென்யமீனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான். அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருப்பார் என்றான். பென்யமீனை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அவனை குறித்து தேவனுடைய திட்டம் இப்படியாக இருக்கிறது. முதலில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பிரியமானவன் என்று. ஆண்டவருடைய அன்புக்கு உரிய ஒரு மனுஷனாய் அந்த பென்யமீனை பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை குறித்து கர்த்தரின் பார்வை என்னன்னா, நானும் நீங்களும் அவருக்கு பிரியமானவர்கள் தான், அன்பானவர்கள் தான். உங்க மேலே என் மேலே கர்த்தர் அன்பு வச்சது தானே. சிலுவைக்கு சென்று அவர் தன்னுடைய உயிரையே உங்களுக்காக எனக்காக தியாகம் செய்தாரே. அணுவணுவாக சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி உங்களை என்னையும் தம்முடைய பிள்ளையாக மீட்டு கொண்டாரே. அதுதானே ஆண்டவருடைய அன்பு. அவருடைய அன்பு உங்க மேலே என் மேலே இருக்குது. பென்யமீனை குறித்து சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களுக்கும் எனக்குமே பொருந்தும். ஆகவே அவன் மேல கர்த்தர் வைத்த அடுத்த திட்டம் என்னன்னா, ஆண்டவர் என்ன செய்வாராம், அவனை சுகமாய் தங்கி இருக்க பண்ணுவாராம். நினைங்க, விசுவாசிங்க, அறிக்கை செய்யுங்க. நான் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் என்னை சுகமாய் தங்க பண்ணுவார். திருமணமாய் மாமியார் வீட்டுக்கு போயாச்சு, அங்க நான் சுகமாய் இருப்பேன். படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு நான் போறேன், வேலை பண்ணக்கூடிய இடத்துல நான் அங்கே சுகமாக இருப்பேன். எந்த இடத்துக்கு போனாலும் நம்புங்க, அந்த இடத்துல இருக்க மனிதனை வைத்து நீங்கள் ஒரு கணக்கு போடாதீங்க. அந்த இடத்துல கர்த்தருடைய அன்பு என் மேலே இருக்கிறதுனால இந்த இடத்துல நான் சுகமாக இருப்பேன். நான் செய்யக்கூடியதான தொழில் ஆசீர்வாதமாக இருக்கும். சுற்றுப்புற சூழ்நிலையில் நான் பார்க்க மாட்டேன், கர்த்தரின் வார்த்தையை பார்ப்பேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு இதை சொல்லுங்கள், நான் சுகமாக இருப்பேன் என்று. அடுத்து அவனை ஆண்டவர் எந்நாளும் காப்பாற்றுகிறாராம். ஆகவே எந்நாளும் காப்பாற்றக்கூடியவர்னா அவர் தான். அவர் வாக்கு கொடுத்துட்டாரு. அருமையானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யார் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், வியாதியோடு படுக்கையோடு இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்றாரு எந்நாளும் கர்த்தர் உங்களோடவே இருந்து உங்களை காப்பாற்றுவாராம். ஆகவே நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் விழுந்து கிடந்தாலும், வியாதியில பாவத்தில் விழுந்து கிடந்தாலும் சரி, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை அந்த குறிப்பிட்ட பிரச்சனையிலிருந்து காப்பாற்றக்கூடியவர் தான் நம்முடைய ஆண்டவர். அது மட்டுமல்ல, அந்த மனிதனை பென்யமீனை எல்லைகளுக்குள்ளே ஆண்டவர் வாசமாயிருப்பாரா. இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்குது, அவர் தம் கரங்களுக்கிடையே அவன் வாழ்வான் என்று. அப்போ தன்னுடைய கை உள்ளங்கைக்குள்ள வச்சு உங்களையும் என்னையும் ஆண்டவர் பாதுகாக்கிறாராம். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கலங்காதீர்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களை வாழ வைக்கும். அது மேல நம்பிக்கை வைங்க. நிச்சயமாக நீங்க சுகமாக இருப்பீங்க. எந்த நாளும் அவர் உங்களை காப்பாற்றுவார். தம்முடைய வல்லமையுள்ள கரத்துக்குள்ளாக வைத்து பாதுகாப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்க மேல நீங்க அன்பாய் இருந்து எங்களோடு நீங்க ஆண்டவரே எங்களை சுகமாய் தங்க வச்சு எங்களை ஆண்டவரை என்னாலும் காப்பாற்றி வழிநடத்துகிறீங்க. நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கரங்களுக்குள்ள எங்களை பாதுகாப்பா வச்சதுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் வெற்றி நாளாக அமையட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.